வணக்க மகளே, வெல்கம் டு தி மெட்ரோ ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போறது பெண்ணும் பொரட்டும் அப்படின்ற ஒரு மலையாள மூவியோட ரிவ்யூ. இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. மலையாள ஆக்டரான ராஜேஷ் மாதவன் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான நாய் வேட்டை அப்படின்ற தீம்ல தான் தொடங்குது. ஆக்சுவலா ஒரு ஊருக்குள்ள ரெண்டு பரபரப்பான சம்பவங்கள் நடக்கும். ஒன்னு, ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு. அந்த நாயை எப்படியாவது போட்டு தள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே பயங்கர டிராப்லாம் செட் பண்ணி வேட்டையாடிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணுக்கு இன்னொரு பையனோட தொடர்பு இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு வதந்தி பரவி, அந்த விஷயத்துக்கு அந்த ஊர் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, அந்த நாயை வேட்டையாடினாங்களா, டுவர்ட்ஸ் த எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாயோட கண்ணோட்டத்துல இருந்து ஒரு மனுஷன் எவ்வளவு காமெடியான விஷயங்களை பண்றான் அப்படின்றத ரொம்ப சூப்பரா போர்ட்ரே பண்ணிருப்பாங்க. மலையாளத்துல பாத்தீங்கன்னா அந்த நாய்க்கு டொவினோ தாமஸ் தான் வாய்ஸ் அவுட் பண்ணிருப்பாரு. அந்த போர்ஷன்ஸ் அப்படின்றது நீட்டா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த நாய் வேட்டை ரிலேட்டடான காட்சிகள், அதுக்கு செட் பண்ணக்கூடிய டிராப்பா இருக்கட்டும், அதுல இருந்து அது எப்படி எஸ்கேப் ஆகுது அப்படின்ற மாதிரி அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நீட்டா எடுத்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை பத்திய ஒரு புரளி, அந்த புரளிக்கு அந்த ஊரு அவ்வளவு எக்ஸ்ட்ரீமா ரியாக்ட் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அதுலயும் டுவர்ட்ஸ் தி எண்ட் நடக்கக்கூடிய சம்பவங்கள் அப்படின்றதெல்லாம் பயங்கர ஃபன்னியாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்துல இன்னொரு நீட்டான மெசேஜ் ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த உலகம் அப்படின்றது ரொம்ப விசாலமானது. நமக்கு ஒரு இடத்துல பெருசா செட் ஆகல அப்படின்னா அங்க இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகி வேற ஒரு நல்ல இடத்துல போய் ரொம்ப நீட்டான ஒரு வாழ்க்கையை வாழணும். அதுக்குதான் இந்த உலகம் படைச்சிருக்குன்ற மாதிரி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. சிச்சுவேஷனல் ஹியூமர் அப்படின்றது நிறைய இடங்கள்ல நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. அந்த ஊரோட நேட்டிவிட்டி ஃபேக்டர் அப்படின்றதையும் ரொம்ப நீட்டா காட்டியிருந்தாங்க. மேக்கிங் வைஸ் பிரமாதமா இருந்துச்சு. இது மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். எனக்கு என்னன்னா இந்த படத்தோட அந்த மேஜரான ரெண்டு சம்பவங்கள் இருக்குல்ல, அந்த நாய் வேட்டை அண்ட் இந்த பொண்ணோட பிரச்சனை, இது ரெண்டுத்தையும் ஒரு மாதிரி சிங்க்ல காட்டணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிருப்பாங்க. அது ஒரு மாதிரி ஸ்டார்டிங்ல பயங்கர நான் சிங்கா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுலயும் ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷன்ல அந்த நாய் வேட்டை காட்சிகள் அப்படின்றதே பெருசா காட்டாத மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் ஆர்கனைஸ்டா பண்ணியிருந்திருக்கலாம். மற்றபடி இது ஒரு வித்தியாசமான அட்டெம்ப்ட், கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் 3/5. அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்ல, தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.